Hello everyone. Last class we saw about division of two polynomials using long division method as well as synthetic division. Today we are going to see about factorization using synthetic division. Okay, what is factorization? Already we have seen what is factorization. Factorization is the reverse process of multiplication. So let me begin with an example. See a number 6. 6 oda factors enna pathina I can write it as 2 into 3. 6 I can write it as 2 into 3. Okay. 6 2 into 3 னு எழுதுறேன் அப்படினா 2 and 3 are factors of 6 னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? 2 and 3 are factors of 6. அதாவது 2 into 3 பண்ணும்போது 6 வந்துச்சு. ஓகே தானா? சோ ஃபேக்டரைசேஷன்ங்கிறது என்னது? ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அதை மல்டிப்ளிகேஷனா எழுத போறோம். சோ ரிவர்ஸ் process of multiplication. இதோட இன்னொரு அர்த்தம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, see when you divide 6 by 2, when you divide 6 by 2, it is perfectly divisible. இது ரெண்டும் டிவைட் ஆகும். 6 வந்து 2 ஆல் டிவைட் ஆகுமா? Yes, it will go 3 times. See, 6 will also be divisible by 3. கரெக்ட் தானா? ஸோ ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறது என்னன்னா, இட் இஸ் டிவிசிபிள் அப்படின்னு சொல்ல வரோம். என்னன்னு சொல்ல வரோம்? ஃபேக்டர்ஸ்னா இட் இஸ் டிவிசிபிள். ஸோ டிவிசிபிள்னா என்னது? ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வரும். என்ன வரும்? ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ த இம்பார்ட்டன்ட் திங் டு நோட் இன் திஸ் topic is when you divide the remainder is 0 அப்படினா எதால டிவைட் பண்றோமோ அது is a factor. So questionல பாருங்க, you will be given a dividend. இதை எதால டிவைட் பண்ணுவோம்? ஒரு டிவைசரால டிவைட் பண்ணுவோம். கரெக்ட்? இப்படி தான் டிவைட் பண்ணுவோம். சப்போஸ் ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு வந்துச்சுன்னா, சப்போஸ் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா, this divisor is a factor of this dividend. புரிஞ்சுதா? இந்த டிவைடண்ட் டிவைசரை வச்சு டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா, this divisor is a factor of the dividend. Okay, so in this concept we are going to look into two things which is very small. Okay, உங்க bookல வந்து அது ஒரு specific concept மாதிரி கொடுத்துட்டாங்க. anyhow we'll see that. in order to check பண்றதுக்கு எதனா if x minus 1 is a factor or not ன்னு செக் பண்றது. என்ன செக் பண்ண போறோம்? x minus 1ங்கிறது is a factor of p of x அப்படிங்கிற ஒரு பாலினாமியல். எனி பாலினாமியல் p of x னு ஒரு பாலினாமியல்ல x minus 1ங்கிறது ஒரு ஃபேக்டரா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, when you add எதை ஆட் பண்ண போறோம்னா sum of all coefficients. எல்லாம் என்னெல்லாம் ஆட் பண்ண போறோம்? sum of all coefficients. அந்த coefficients எல்லாம் ஆட் பண்ணா if it is equal to 0 அப்படின்னா, coefficients எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா x minus 1 is a factor of p of x. for example உங்க புக்ல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். x cube minus 7x square, then they have given us plus 13x minus 7. okay, இது first question. எங்கன்னா example 3.38ல இருக்கு. 3.38ல இருக்கு. okay, see x minus 1 is a factor of அப்படின்னு questionல கொடுத்திருக்காங்க, செக் பண்ண சொல்லிருக்காங்க. x minus 1ங்கிறது எப்போ வந்து ஃபேக்டர்னு சொல்லலாம்? when you add all the coefficients னா x கியூபுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? எதுவுமே இல்லை. so it is 1. x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு? -7. x க்கு முன்னாடி என்ன இருக்கு? 13. இங்க கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு? -7. so when you add all these எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 1 plus 13 is 14, -7 is -14 which is equal to 0. so எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணும்போது 0 வந்துச்சு அப்படின்னா x minus 1 is a factor of that polynomial. so நம்ம क्वेश्चन படி x minus 1 is a factor of எது? இந்த பாலினாமியல் x cube minus 7x square plus 13x minus 7. புரிஞ்சுதா? ஓகே, இது உங்க புக்ல கொடுத்துருக்குது. இதே இது நானா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கான்செப்ட்லலாம் நீங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணுவீங்க. என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இதோட 0 கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கா? சிந்தட்டிக் டிவிஷனில் இதோட 0 கண்டுபிடிச்சோம். see what is the 0 of this? இதோட 0 அப்படின்னா x minus 1 is equal to 0ன்னு போடுவோம். கரெக்ட் தானா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 1. இப்போ இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இந்த வேல்யூவை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 0 வந்துச்சுன்னா இட் இஸ் அ ஃபேக்டர்.
ஆன்சர் 0 வந்துச்சுன்னா ஃபேக்டர். இதை தான் நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் கான்செப்டில் படித்தோம். கரெக்டாக சிந்தட்டிக் டிவிஷனில் எதால் டிவைட் பண்ணோன்னு பாருங்கள். we divided using the 0 of the divisor பண்ணும்போது கடைசி ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா இட் இஸ் அ ஃபேக்டர். ஸோ அதை என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த x = 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதில் நான் இப்போ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் 1. ஸோ 1 cube minus 7 into 1 square plus 13 into x தானே எக்ஸுக்கு பதில் எல்லாம் 1 minus 7. when you add see 1 cube is 1 minus 1 square is 1 1 into 7 is minus 7 plus 13 into 1 13 minus 7. ஓகே ஸோ இது 1ங்கிறதுனால இந்த கான்செப்ட் ஈஸி. இதே இது 1 இல்லை அப்படின்னா we have to go by this concept only. okay both the concept I have taught you. next question is இது first concept. the next concept is x plus 1. இங்கே என்ன இருக்கு x minus 1. next concept is x plus 1 is a factor of p of x. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா x minus x plus 1ங்கிறது எப்போ வந்துன்னா when sum of even coefficient is equal to sum of odd coefficient. அது என்ன ஈவன் கோஎஃபிஷியன்ட் அது என்ன ஆட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவரை பொறுத்து. இந்த பவர் என்ன இருக்கு 3ங்கிறது என்னது ஈவனா ஆடா இட் இஸ் ஆட். ஸோ ஈவன் பவர் கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கும். ஈவன் பவர் இங்கே ஆட் பவர். ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா they have given us x³ plus 7x² plus 13x plus 7. see we have to check whether x plus 1 is a factor of this அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ x plus 1 இதோட ஃபேக்டர்னா என்ன பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும். we have to prove that sum of even power coefficient is equal to sum of odd power coefficient. so first we are going to find sum of even power coefficient. so what is the even power? cube 3ங்கிறது ஈவனா கிடையாது. ஸ்கொயருங்கிறது ஈவனா எஸ். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது 7. ஸோ 7 இது ஈவனா x பவர் 1 இஸ் அன் ஆட் நம்பர். இங்கே என்ன இருக்குது இல்லவே இல்லை. ஸோ இட் இஸ் 0 இஸ் ஈவன் எடுத்துக்கோங்க. ஓகே ஸோ 0 இஸ் ஈவன். ஸோ 7 plus 7 that is equal to 14. ஓகே sum of odd coefficient. then you find sum of odd power coefficient எவ்வளோ வரும் x³. ஸோ x³ முன்னாடி என்ன இருக்குது 1. இது ஈவனா இது ஈவன். நமக்கு என்ன தேவை ஆட் தான் தேவை. ஸோ இங்கே வரும் x பவர் 1 இஸ் அ ஆட் நம்பர். அதோடது என்னது 13 that is equal to 14. see here 14 is equal to 14. hence x plus 1 is a factor of this polynomial. ஓகேயா இதை நம்ம கான்செப்ட் படி பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணணும் we have to equate it to 0. எதை equate it to 0? x plus 1 0வோட ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும் x is equal to இந்த 1 அங்கே போகும்போது என்ன ஆயிரும் -1. ஸோ அப்போ இந்த இடத்துல xங்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். see here x³ ஸோ -1 the whole cube plus 7 x square that is -1 the whole square plus 13x plus 13 into x க்கு பதிலா -1 plus 7. see -1 the whole cube it is -1. -1 the whole square is +1. +1 into 7 that is 7. -13 plus 7. 7 plus 7 is 14. -1 minus 13 is -14. so இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா the answer is 0. so we say that x plus 1 is a factor of this polynomial. so இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have found two things. x minus 1ங்கிறது எப்படி ஃபேக்டர்னு கண்டுபிடிக்கிறது, x plus 1ங்கிறது எப்படி ஃபேக்டர்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஓகே ஸோ இது வந்து இட் இஸ் அ சிம்பிளர் வே. அதாவது ஃபார்முலா பைஸ் போகாமல் இது வந்து ஒரு சின்னதாக ஒரு டிரைவ்ட் அட் அ கன்க்ளூஷன் இப்படி இருந்தால் இட் இஸ் அ ஃபேக்டர்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே யூ நீட் நாட் மக் அப். வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ஃபைண்ட் த zero கண்டுபிடிச்சி if you substitute you can say it is a factor or not. now we will go into the synthetic division format. synthetic division மூலமாக டிவைட் பண்ணும்போது அது ஃபேக்டரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது இப்போ பார்ப்போம்.
ஸோ எக்ஸாம்பிள் 3.39. ஓகே, ஸோ ஃபேக்டரைஸ் திஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இன்டூ இட்ஸ் லீனியர் ஃபேக்டர்ஸ். லீனியர் ஃபேக்டர்ஸ்னால் என்னது? பவர் வந்து 1ஆக தான் இருக்கணும், எக்ஸ் பவர் 1ல் தான் இருக்கணும். ஸோ இதை அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத சொல்லிட்டாங்க. யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏதோ ஒரு ஃபேக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் த மெத்தட் தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரையல் பை எரர். ட்ரையல் அண்ட் எரர் ஆர் ட்ரையல் பை எரர், ட்ரையல் அண்ட் எரர். அதாவது ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும் வெதர் இட் இஸ் அ ஃபேக்டர் ஆர் நாட் அப்படின்ட்டு. ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் -1 ஃபேக்டராக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோம்? எக்ஸ் -1 ஃபேக்டராக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து எக்ஸ் +1 ஃபேக்டராக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து எக்ஸ் -2 ஃபேக்டராக இல்லையான்னு செக் பண்ணுவோம். தென் எக்ஸ் +2 ஃபேக்டரான்னு செக் பண்ணுவோம். தென் எக்ஸ் -3 அண்ட் ஸோ ஆன். இப்படி எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். இதில் செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு இது வந்து ஃபேக்டர்னு வந்துடும். ஃபேக்டர்னு வந்ததுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா சிந்தட்டிக் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். சிந்தட்டிக் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கோஷன் கிடைக்கும், அந்த கோஷன்ட்டை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஓகே, அது அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு செக் இதில் ஏதாவது ஒன்று ஃபேக்டராக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறோம்? எக்ஸ் -1 ஃபேக்டராக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். இது எப்படி செக் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? we have to equate it to 0. we have to equate it to 0. இதை equate it to 0 பண்ணால் இந்த -1 இங்கே வந்துச்சுன்னா என்னவாயிரும்? x is equal to 1. இந்த பாருங்க, இந்த -1 இங்கே வந்துச்சுன்னா x is equal to 1. So if I take this polynomial as p of x, இந்த பாலினாமியலை நான் p of x ன்னு எடுத்துக்கிட்டேன்னா நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா p of 1. p of x equal to 1. so now 1 இந்த x இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 1 cube plus 13 into 1 square plus 32 into 1 plus 20. See here, 1 cube is 1, 13 into 1 square is 13, 32 into 1 is 32 plus 20. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 32, 52, 65, 66. ஸோ 66 நமக்கு ஆனால் என்ன வரணும்னா ஃபேக்டர்னால் இங்கே வந்து என்ன வந்துடும்னா 0 வரும். ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் -1 இஸ் நாட் அ ஃபேக்டர். எக்ஸ் -1 ஃபேக்டர் கிடையாது. அப்போ அடுத்து என்ன செக் பண்ணுறோம்? எக்ஸ் +1 செக் பண்ண போகிறோம். என்ன செக் பண்ண போகிறோம்? எக்ஸ் +1 ஃபேக்டராக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதை ஈக்குவேட் இட் டு 0. equate it to 0. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும்? -1. ஸோ நம்ம அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? p of -1. சப்ஸ்டியூட் எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? -1 the whole cube plus 13 into -1 the whole square. எக்ஸுக்கு பதில் -1 plus 32 into -1 plus 20. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், -1 the whole cube is -1. 13 into -1 the whole square. -1 the whole square 1 ஆயிரும். 1 into 13 is plus 13. 32 into -1 is -32 plus 20. When you add all these, it will be 0. It will be 0. So இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா x plus 1 is a factor. x plus 1 is a factor. இதோட ஃபேக்டர் நம்ம கொஸ்டினோட ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். we are going to carry out synthetic division. what is the purpose of doing synthetic division பார்த்தீங்கன்னா, we know the formula. dividend equal to divisor into quotient ப்ளஸ் ரிமைண்டர். இது நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், கரெக்டாக? ப்ளஸ் ரிமைண்டர் இது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து என்ன தெரியும்? எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது ஃபேக்டர். ஃபேக்டர்னால் என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து இதை டிவைட் பண்ணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து அதை டிவைட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். அப்போது இந்த டிவைடண்ட், அதாவது இந்த கொஸ்டினை எது டிவைட் பண்ண போகுது? இந்த டிவைசர். இந்த டிவைசர் டிவைட் பண்ணிச்சுன்னா என்ன வரும்? கோஷன்ட் கிடைக்கும். ரிமைண்டர் என்னவாயிரும்னா 0 ஆயிரும். ஓகே, ஸோ செக் பண்ணுங்கள், பாருங்கள்.
இப்போ எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? சிந்தட்டிக் டிவிஷன். சிந்தட்டிக் டிவிஷன் கேரி அவுட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ பாருங்கள், எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட்டை வரிசையாக எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 13. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 32. கான்ஸ்டன்ட் வந்து என்னது? 20. ஓகே, எதால் டிவைட் பண்ண போகிறோம்னு சொன்னோம்? எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? ஞாபகம் இருக்கா? இதில் சிந்தட்டிக் டிவிஷனில் we have to find the zero of the divisor. இதோட ஜீரோ தான் இங்கே இருக்குது. என்ன இருக்குது? -1. இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம்ல, ஜீரோங்கிறது தான் என்னது? -1 கண்டுபிடிச்சோம். அப்போ எதால் டிவைட் பண்ண போகிறோம்? -1. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டு காலமில் 0. 0 plus 1 is 1. 1 into -1 is -1. 13 minus 1 is 12. 13 minus 1 is 12. -1 into 12 is -12. 32 minus 12 is 20. -1 into 20 is -20. See the remainder. 20 minus 20 is 0. ஸோ கண்டிப்பாக ரிமைண்டர் என்ன தான் வரும்னா 0 தான் வரும். ஏன்? ஃபேக்டருங்கிறது கரெக்டாக டிவைட் பண்ணணும். ஸோ ரிமைண்டர் வந்து 0. ஸோ அப்போ இந்த மீதி இருக்கிற டேர்ம் தான் என்னது? இந்த கோஷன்ட். நான் அப்போ எப்படி எழுத போகிறோம்னு பாருங்கள். வாட் இஸ் த டிவைடன்? நம்மளோட கொஸ்டின் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 13x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 20 அப்படிங்கிறது டிவைசர் இன்டு திஸ் கோஷன்ட். இந்த கோஷன்ட் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 20. கரெக்டாக தான் இப்படி தானே எழுதுவோம், ரிவர்ஸ்லேருந்து எழுதுவோம்ல. 20 ப்ளஸ் 12x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் என்னது? கோஷன்ட். ஓகே, இப்போ பாருங்கள், வாட் இஸ் த டிவைசர்? இட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1. See here, divisor into quotient. What is the quotient? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 20. இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸில் என்ன படித்தோன்னு பாருங்கள். இது லாஸ்ட் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி என்ன படித்தோம்? இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறது எப்படின்னு படித்தோம். கரெக்டு தானே? குவாட்ராட்டிக் பாலினாமியலை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும் படித்தோம். ஸோ அதை பாலினாமியல் எழுதுறேன். இது இந்த பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 20. ஸோ we know a is equal to 1. ஞாபகம் இருக்கா? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. a equal to 1, b is equal to 12, c is equal to 20. What is the first step? We have to multiply a and c. So a into c is 20. 20 ரெண்டா பிரிக்க போகிறோம் such that ஆட் பண்ணால் 12 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 20 வரணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா 10 into 2. 10 into 2. See, 10 into 2 is 20. 10 plus 2 is 12. ஸோ இதை எப்படி எழுதலாம்? இந்த 12x எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 2x ப்ளஸ் 20. ஓகே, தென் இந்த ரெண்டு டேர்மை நீங்கள் குரூப் பண்ணுவீங்க. எக்ஸை காமனாக எடுப்போம், எக்ஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் இது ரெண்டுலேயும் என்ன காமன்? 2 காமன், எக்ஸ் ப்ளஸ் 10. அடுத்து இதுலேயும் என்ன காமனாக இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு இங்கே ரிமைனிங் எக்ஸ், இங்கே 2. இது நம்ம ஆல்ரெடி படித்தது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 20 எப்படி எழுதிட்டோம்? எக்ஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ நம்ம கொஸ்டினில் எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் இதை வந்து எப்படி எழுதியிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எழுதியிருக்கோம்ல. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ நான் இதை அப்படியே மாற்றி எழுதுகிறேன் ஆன்சரை. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பதில் என்ன எழுதுகிறேன்? x plus 10 into x plus 2 which is the answer. ஓகேயா? ஸோ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரையல் பை எரர் மெத்தடில் ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிச்சோம். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிச்சோம். என்ன ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கண்டுபிடிச்சோம். அதை வச்சு சிந்தட்டிக் டிவிஷன் மூலமாக டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணும்போது வர கோஷன்ட்டை திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். புரிஞ்சிருச்சா? Now we will go to the next example. Next example is also similar. But நமக்கு என்ன ஆகும்னா -1லையும் வராது, +1லையும் வராது, -2லையும் வராது, 2ல தான் வரும். செக் பண்ணி பார்ப்போமா? Next sum. So we will go on to 3.40. So next sum 3.40. Factorize this x cube minus 5x square minus 2x plus 24. So நம்ம trial and error method படி எதெல்லாம் செக் பண்ண போகிறோம்னு சொன்னோம்? x minus 1 ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். எப்படி என்ன பண்ணோம்? equal to 0 பண்ணிவிட்டு x is equal to 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்.
இது p of x னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்யூஷனில் p of x னு எடுத்துக்கிட்டோம்னா we are going to find p of 1. What is p of 1? See here 1 cube minus 5 into 1 square minus 2 into 1 plus 24. What is 1 cube? It is 1. 5 into 1 is minus 5. Minus 2 into 1 is minus 2 plus 24. Add பண்ணுங்க என்ன வரும்? 1 plus 24 is 25. 25 minus 5 is 20. 20 minus 2 is 18, which is not equal to 0. So this is not a factor. கிடையாது. அடுத்தது x plus 1. So அதை எப்படி பண்ணுவோம்? Equate it to 0. So what is that? X equal to minus 1. So x equal to minus 1 substitute பண்ணா என்ன வரும்? See here, minus 1 the whole cube, minus 5 into minus 1 the whole square, minus 2 into minus 1 plus 24. X எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன substitute பண்ணுறோம்? minus 1. So minus 1 cube என்னது? minus 1. minus 1 the whole square வந்து என்னது? 1. 1 into minus 5 is minus 5. minus 2 into minus 1 is plus 2 plus 24. So it is 26 minus 6. It is 20, which is also not equal to 0. புரியுதா? Then actually we have to do x minus 2. நான் வந்து x minus 2 வராதுன்னு சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. I am straight away going into x plus 2. So you equate it to 0. அப்போ என்ன ஆகும்? x is equal to minus 2. So என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? p of minus 2, which is equal to x is பதில் minus 2. So minus 2 the whole cube minus 5 into minus 2 the whole square minus 2 into minus 2 plus 24 plus 24. See, minus 2 the whole cube is minus 8. Minus 5 into plus 4. Minus 5 into plus 4 is minus 20. Minus 2 into minus 2 is plus 4 plus 24, which is equal to 0. Which is equal to 0. So நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? x plus 2 is a factor of this polynomial. கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? We have to perform synthetic division. So synthetic division perform பண்ணதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணணும். So see here, cube square 1 constant. So standard formula தான் இருக்கு. So you write the coefficient. Coefficient என்னது? x cube க்கு 1, x square க்கு minus 5, x க்கு minus 2, then constant 24. எதால டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus 2 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். எதால் டிவைட் பண்ண போகிறோம்? x plus 2. அப்போது divisor is x plus 2. அப்போ நம்ம அங்கே என்ன எழுதணும்? 0 of the x plus 2. 0 of x plus 2 தான் என்னது? x minus 2. x is equal to minus 2. பாருங்க, x plus 2 ஓட 0 தான் minus 2. ஸோ இப்போ டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் என்ன எழுதணும்? 0. 1 plus 0 is 1. 1 into minus 2 is minus 2. Minus 5 minus 2 minus 7. Minus 2 minus 7 is plus 14. Minus 2 plus 14 is 12. Minus 2 into 12 is minus 24. ரெண்டையும் ஆட் பண்ணால் 0. ரிமைண்டர் வந்து 0. ஸோ இந்த கோஷன்ட் வந்து என்னப்பா அர்த்தம்? கோஷன்ட் வந்து x square minus 7x plus 12. ரிவர்ஸில் எழுதினா இப்படி எழுதியிருக்கேன். ஓகேயா? இப்போது நமக்கு தெரியும் டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்ட்டு கோஷன். ஸோ டிவைடண்ட்ங்கிறது நம்ம கொஸ்டின் என்னது? எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x plus 24 equal to எதால இப்போ டிவைட் பண்ணோம்? x plus 2 ஆல. So quotient into divisor. What is the quotient? It is x square minus 7x plus 12 into x plus 2. எதால டிவைட் பண்ணோம்? x plus 2 ஆல டிவைட் பண்ணனால இப்போ நம்ம எதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்பா? x square minus 7x plus 12. ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் x square minus 7x plus 12. ஸோ இதில் வந்து என்ன அர்த்தம்? a equal to 1, b equal to minus 7, c is equal to 12. a into c is 12.
a into c is 12. மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் -7 வரணும். ஸோ சி ஏசி இஸ் பாசிட்டிவ், பி இஸ் நெகட்டிவ்னா ரெண்டுமே எப்படி தான் இருக்கும், மைனஸாக தான் இருக்கும். ஸோ சி இயர் -4 -3 -4 into -3 is +12, -4 plus -3 is -7. ஸோ எப்படி எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர் இந்த 7x எப்படி எழுதலாம்ப்பா, -4x -3x + 12 -4x -3x + 12. ஸோ எக்ஸை காமனாக எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் -4, இதில் -3 காமனாக எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் -4. ஸோ எது காமன், இப்போ எக்ஸ் -4 காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ், இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, -3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -7x + 12 நம்ம எப்படி எழுதிட்டோம், எக்ஸ் -4 இன்ட்டு எக்ஸ் -3. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன எழுதிடலாம், எக்ஸ் -4 இன்ட்டு எக்ஸ் -3, ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது, x + 2, which is the answer for this question. Okay, so synthetic division மூலமாக factorization எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். you do the exercise sum as homework. மொத்தம் 6 subdivisions இருக்குது. இதில் நீங்கள் கீனாக நோட் பண்ண வேண்டியது தேர்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன். எந்த சப்டிவிஷன்லாம், தேர்ட் சப்டிவிஷனும் ஃபிஃப்த் சப்டிவிஷனும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. அப்போது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வரணும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி ஏதாவது ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிங்க. 2ஓட நிப்பாட்டணும்னு அவசியம் கிடையாது, 3 போகலாம், 4 போகலாம், 5 போகலாம், போயிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டு தென் யூ டூ த சிந்தட்டிக் டிவிஷன் ஃபார்மேட். அதுக்கப்புறம் அதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இந்த சிந்தட்டிக் டிவிஷன் ஃபார்மேட் பண்ணும் போது எந்த சம் மட்டும் மெயினாக பார்க்கணும், தேர்டு சம்மும் ஃபிஃப்த்து சம்மும் கேர்ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் தே ஆர் நாட் இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். Okay, so you do that exercise 3.8 as homework. In the next class we will see greatest common divisor, okay, using factorization. So I hope you understood today's concept. Thank you for watching this video. Thank you.